Praise the Lord, everyone. ஸோ இன்னைக்கு செஷனுக்காக நம்ம கடந்து போகலாம். ஜஸ்ட் கிவ் மீ செகண்ட், நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு லைக் அகெயின் பொதுவாக இந்த ஜூம் மீட்டிங்ஸ் எல்லாமே இந்த ஆக்சுவல் இன்டென்ஷன் ஆர் தி அப்ஜெக்டிவ் இஸ் டு ஹேவ் இட் மோர் இன்ட்ராக்டிவ். ஸோ ஸ்லோவாக லைக் வி ஆர் ட்ரைங் டு கெட் இன் டு தட் ப்ராக்டிஸ் பிகாஸ் மோர் அண்ட் மோர் வி நோ யூ. அவங்கள ஒரு நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளும் பொழுது லைக் வி கேன் ஹேவ் மோர் ஓப்பன் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிகிட்ருக்குறோம். So since last few weeks we've been preparing for the new year, நிறைய சாட்சிகள் சில காரியங்கள் நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். ஸோ நீங்களும் உங்களுடைய காரியங்களை ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதத்தில் லைக் ப்ரேயிங் அபவுட் இட், ஐ ஃபெல்ட் நியூ இயர்க்கான ரெசல்யூஷன்ஸ் குறித்து ஒரு நாள் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்ஸ் எனக்கு வந்தது. ஸோ அதோட பேக்ரவுண்ட் என்னென்னா, பொதுவாக ஐ திங்க் ஜஸ்ட் பிஃபோர் when we were starting, ஜாஷுவா கூட கைண்ட் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் சம்திங் சிமிலர். ஓகே, அதாவது அவங்க சர்ச்சில் இருக்கிற காங்கிரிகேஷனுக்குள்ளால ஒரு ரிவைவல் வேணும், விச் மீன்ஸ் ஒரு இயர் எண்டில் அவங்களுக்குள்ளால இருக்கிற ஒரு தேர்ஸ்ட் டுவர்ட்ஸ் காட், பட் ரெகுலராக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறான். ஸோ ஷேர் பண்ணுற சுச்சுவேஷனில் அவங்க அப்பா சிக்காக இருக்கிறாங்க. ஸோ அது மத்தியிலையும் அவனோட கிருபையினால நல்ல ஊழியங்கள் அவங்க சபையில் நடந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இது நான் இந்த ரெசல்யூஷன்ஸ்லி நான் ப்ரிப்பேர் பண்ணும் என்னுடைய தாட் என்ன வந்ததுன்னா, மெனி டைம்ஸ் எஸ்பெஷலி யங் பீப்புள் வி மேக் டெசிஷன்ஸ் ஆர் நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் அட் த பிகினிங் ஆஃப் த இயர் ஆர் மேபி டுவர்ட்ஸ் த எண்ட், கிறிஸ்மஸ் ஒட்டி நம்ம திங்க் பண்ணாலும் நியூ இயர்லேருந்து சில ரெசல்யூஷன்ஸ் நம்ம எடுப்போம். லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ஸில் எடுப்போம். லைக் பைபிள் படிக்கிற காரியம், ப்ரேயர் பண்ணுற காரியத்தில், ஹெல்த் ரிலேட்டட் காரியத்தில் எடுப்போம். லைக் டயட்டாக இருக்கிறது, ஒர்க் அவுட் பண்ணுறது, வாட் எவர் திங்ஸ், எஜுகேஷன், கரியர், வாட் எவர். ஸோ டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் லைக் பீப்புள் டேக் ரெசல்யூஷன்ஸ். ஆனால் அந்த ரெசல்யூஷன்ஸை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சிஸ்டம் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரியான வாழ்க்கை சூழல் மெனி டைம்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ பல காரணங்கள் சொல்லலாம். எல்லாமே ஓரளவுக்கு நியாயமான காரணங்களாக இருக்கும் அட் அ ப்ராடர் லெவல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா there's lot ஆஃப் பீப்புள் மைக்ரேஷன் நடக்குது. ஸோ ஒரே இடத்துல எல்லாரும் இருக்கிறது இல்லை. ஸோ ஒருத்தருடைய வாழ்க்கை சூழல் எவ்ரி ஃபியூ இயர்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தை குறிச்சதான ஒரு கேள்வி இல்லை. அது இப்போ நாங்கள் இருக்கிற அமெரிக்காவாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவாக இருக்கட்டும், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஃபியூச்சர் குறித்த ஒரு கொஷின் இருந்துகிட்டே இருக்குது. நிறைய பேர் லைக் அவங்களுக்கு தேவையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே இருந்தாலும் ஒரு விதமான சமாதானம் இல்லாத சூழ்நிலை. ஸோ அப்போ குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் சொல்கிற காரியம் என்னென்னா, when you see all of these, இந்த காரியங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது லாட் ஆஃப் கொஷின்ஸ் கம் டு தம். ஓகே, ஆண்டவர் இருக்கிறாங்களாங்கிற அவங்க ஃபெய்த் கொஷினே அந்த இடத்துல சோதிக்கப்படும். ஆண்டவர் கூட இருந்தால் எதனால் இந்த ப்ராப்ளம் வரும், இந்த ப்ராப்ளம் ஏன் சால்வ் ஆகலைன்னு வரும் அப்படின்னு சொல்லிட்டு தே ஆஸ்க் so many reasonable questions, but sadly they are not getting answered in the right context. ஸோ அந்த கான்டெக்ட்ல அவங்களுக்கு சரியான ஆன்சர் கிடைக்காதனால வாட் எவர் ரெசல்யூஷன்ஸ் தட் மே டேக், அவங்க லைஃப் ட்ரீம்ஸ் எதுவாக இருந்தாலும் தே ஆல்வேஸ் ஹேவ் ஸ்ட்ரகிள். ஸோ அவங்களுக்கு அதுக்கு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் எப்பவுமே இருக்கு. ஸோ முன்னாலேயாவது நம்ம டிவின்னு சொல்லுவோம், இல்லை பிளே கிரவுண்டுன்னு சொல்லுவோம், ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ செல்ஃபோனில் கையில் எல்லாமே வந்துருச்சு. ஸோ வாட் எவர் இன்ஃபர்மேஷன், நமக்கு என்ன என்ன கேட்டகரியில் நமக்கு இன்ஃபர்மேஷன் வேணும், என்ன கேட்டகரியில் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறது ஃபோன்லேயே வந்துருச்சு. ஸோ அதனால ஃபோன் கேன் பி an addiction in any perspective. இப்போ பிப்ளிக்கலாகவும் இருக்க முடியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், என்னுடைய ரெசல்யூஷன் ஸ்டோரியில நான் லைட்டா ஐ கவர் இட் அண்ட் தென் ஐ டேக் அ பாஸ். ஸோ நீங்க உங்களுடைய சைட் ஆஃப் திங்ஸ் நீங்க சொல்லலாம். ஸோ என்னுடைய சில ரெசல்யூஷன்ஸ்ல ஒன் ஆஃப் த ரெசல்யூஷன்ஸ் ஐ திங்க் அட் த பிகினிங் ஆஃப் 2018 ஐ ஸ்டார்டட் டேக்கிங் என்ன அப்படின்னா, சோஷியல் மீடியா ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கீப் இட் டு ஃபெய்த். ஓகே, ஃபெய்த் ரிலேட்டடாக மட்டும் இருக்கணும்னு சொல்லிட்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க எதை ஷேர் பண்ணாலும், வெதர் இட் குட் பி காமெடி, இல்லை பாலிட்டிக்ஸ் ஆர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், வாட் எவர் இட் இஸ், ஓகே, சினிமா எதுவாக இருந்தாலும் சரி, அப்படி யார் போஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே நான் அன்ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஃபேஸ்புக்கில்.
And then what I did is I started liking certain things, which means ஃபாதர் பெர்க்மான்ஸ்லேருந்து அந்த நாட்கள்ல எனக்கு யார் யார் பாஸ்டர்ஸ் லீடர்ஸ் எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருப்பாங்களோ, சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ, அவங்களுடைய பேஜஸ்க்கு லைக் கொடுத்தேன். ஸோ விதின் ஃபியூ வீக்ஸ் ஆர் மந்த்ஸ் என்னுடைய என்டையர் சோஷியல் மீடியா எஸ்பெஷலி ஃபேஸ்புக்கோடைய அந்த ஃபீட் வந்து மாறிடுச்சு. ஸோ விச் மீன்ஸ் எப்போ பார்த்தாலுமே அதில் ஏதாவது ஒரு என்கரேஜிங்கில் ஒரு வசனமோ, இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு 2-3 மினிட்ஸ் வீடியோவோ, இல்லை பிரசங்கமோ ஏதோ ஒன்று இருக்கும். அது மூலமாக ஆண்டவர் வந்து இடைப்பட்டுட்டே இருந்தாங்க. ஸோ த ஸ்மால் ஸ்டெப் தட் ஹவ் டேக்கன் அட் தட் ஸ்டேஜ் 2018ல இன்னைக்கு 2020 முடிக்கிற சுச்சுவேஷனில் இட் ஹஸ் காட் அ வெரி குட் டெஸ்டிமோனி. ஓகே. ஸோ அதனால தான் நான் அந்த 18 and 20 ஐ எம் ஆல்வேஸ் ட்ரைங் டு ரிஃப்ளெக்ட் பிகாஸ் ஐ நோ ஸ்மால் திங்ஸ் ஐ ஸ்டார்ட் டூயிங் இன் 18. ஸோ ஆனால் அது வந்து கண்டினியூஸாக இருக்கும்போது சஸ்டெயின்டாக இருக்கும் பொழுது வி கேன் சி சம் சார்ட் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ், இல்லை நம்ம லைஃப்பில் ஒரு விதமான காட்ஸ் மூவ் இருக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நான் உங்களோட சில காரியங்களை ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஷேர் பண்ணுறதுனுடைய காரியம் ஈவன் ஒரு ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருந்தாலும், பட் இட் இஸ் ட்ரைங் டு ஃபோக்கஸ் ஆன் சீசனல் ஹார்வெஸ்ட். ஓகே. ஸோ சீசனல் ஹார்வெஸ்ட்டுங்கிறது குறித்து நான் கடந்த வாரத்தில் ஓரளவுக்கு லைட்டாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதன் காலங்களில் நாம் கனி கொடுக்குற ஒரு அனுபவம். ஸோ தேர் ஆர் ஃப்ரூட்ஸ் தட் வி கேன் ஆக்சுவலி ப்ரொடியூஸ் ஆன் எவ்ரி 3 months, எவ்ரி 6 months, எவ்ரி இயர், 3 years, 5 years, 10 years. ஸோ அப்படி நிறைய நம்ம டிவைட் பண்ணி வி கேன் ஆக்சுவலி லிவ் அ சக்ஸஸ்ஃபுல் லைஃப். ஓகே. இந்த கிங்டம் ஆஃப் காட். ஓகே. உலக பிரகாரமா நம்ம கிட்ட நிறைய குறைகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். ஆனால் அது மத்தியிலும் ஆண்டருக்குள்ளால ஒரு கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை நம்மளால வாழ முடியும். ஸோ அதுல ஒரு என்கரேஜ் பண்ணுங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஐ ஹவ் ப்ரிப்பேர்ட் சர்டன் திங்ஸ் டு ஷேர் வித் யூ ஆல். But at this time I just want to take a pause to hear from you generally, like new year resolutions குறித்து உங்களுடைய லைஃப் ப்ராக்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாம். or you may have questions in general about it. And then you can also have questions about the teachings. ஓகே. இப்போ ஹோலி ஸ்பிரிட் ஒரு லெவல் டீச்சிங்ஸ் வர போய் நின்று பாஸ் பண்ணியிருக்கிறேன் ரைட் நவ். இட் வாஸ் an intentional pause at this stage. Okay. But I want to hear from you all, and then I'll go through today's teaching. So நீங்க ஒருத்தர் அன்மியூட் பண்ணிட்டு just share about உங்களுடைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் ஆர் எனி questions in general. செந்தில் பிரதர், நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? செந்தில் பிரதர். ஜெசிண்டா, அன்லிம், ஜஸ்டின். ஹலோ. சொல்லு. ஹலோ. எஸ். நோ ஆக்சுவல் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னோட பர்சனல் லைஃப்னா பார்க்கும்போது நான் வந்து எனக்கு தெரியல, நான் நிறைய காடோட பிளான் படி நான் நடக்கிறேன் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. அவரோட வில் படி என்னோட லைஃப்ல எல்லாம் பண்றாரு அப்படின்னு நம்பிக்கை இருக்கு. ஆனா வந்து ஒரு ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது நான் எவ்வளவு தூரத்துக்கு வந்து அதை ரிஃப்ளெக்ட் பண்ணேன் அப்படின்னு தெரியல எனக்கு. ஆக்சுவலி அது இன்னும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல ஆக்சுவலி. பிகாஸ் ஹார்வெஸ்ட்னு சொல்லும்போது நம்ம ஆப்வியஸா பாக்குறோம் பொருளை, ஃப்ரூட்ஸா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி. ஸோ அது எப்படி வந்து ரிஃப்ளெக்ட் பண்றது, எப்படி என்ன விதத்துல பாக்குறது, எப்படி தெரியும் நமக்கு நம்ம வந்து காடோட பிளான் படி வந்து நம்ம வந்து லைஃபை லீட் பண்றோம். அந்த மாதிரி ஒரு டவுட் இருக்கு ஆக்சுவலி. பட் ஜென்ரலா உன்னுடைய நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் எப்படி இருந்திருக்கும்? ஹார்வெஸ்ட்ங்கிற கான்டெக்ட்ல சொல்லணும்னு அவசியம் இல்லை. எஸ், இது வந்து இட்ஸ் a teaching that I'm going to share today. But general உன்னுடைய personal lifeல what kind of resolutions you have made, something like that. Resolutions like getting up early in the morning to pray, because Bible says அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். Like அது actually மேபி 50% of the days அதை பண்ணியிருக்கேன். ஆனா வந்து அது கண்டினியூஸா வந்து
ஆக்சுவலி மார்னிங் எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணணும். அது வந்து மேபி காலேஜ்க்கு போறதுக்கு முன்னாடி இல்ல ஒரு 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணியிருக்கேன். வெஹிக்கிள்ல டிராவல் பண்றப்போ. ஆம் பட் நான் வந்து எப்பவுமே வந்து காட் கான்ஷியஸ் லைஃப் வந்து லீட் பண்ணணும். எல்லா செகண்டும் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு நெறைய சிச்சுவேஷன்ல நான் ரெசல்யூஷன்ஸ் எடுத்திருக்கேன். பட் வந்து சம் டைம் ஒரு சம் அஸ் ஒரு ஒரு டே ஸ்டார்ட் ஆகி பாதியில போகும்போது லைக் ஐ திங்க் ஐ ஃபர்கெட். நான் வந்து மறந்துடுறேன். அப்புறம் வந்து மேபி டிராவல் பண்ணும்போது ஆக்சுவலி எனக்கு மோஸ்ட்லி வந்து அந்த தாட் இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் ஈவ்னிங் வந்து பைபிள் ரீட் பண்றது, ப்ரேயர் பண்றது அந்த மாதிரி. இது தவிர வந்து நானும் வந்து ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து ஆ எக்ஸர்சைஸ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து அத ஃபாலோ பண்றதில்ல ஆக்சுவலி. அப்படி நானும் வந்து ஸ்டெடியா இருந்ததில்ல. ஆக்சுவலி ஒரு ரெசல்யூஷன்ல அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆக்சுவலி நான் வந்து அ உணர்ந்ததில்ல. அதோட இம்பார்ட்டன்ஸ் உணர்ந்ததில்ல. பட் வந்து ஆம் ச எப்ப வந்து சேடா இருக்கும் அப்படின்னா வந்து ஆம் பிரேயர் பிரேயர் பண்ணல, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறப்போ வந்து எல்லாரும் பேசுறப்ப உட்காந்து கேட்கறது, இல்ல அவங்க வேற காரியங்கள் எல்லாம் பத்தி பேசுறப்ப கூட நானும் அந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறது அது வந்து கடவுளுக்கு பிரியமா இருக்கிறது இல்ல அப்படின்னு வந்து நான் உணர்ந்திருக்கேன். ம். நெறைய சிச்சுவேஷன்ல. ம்ஹ்ம். அது வந்து ஆக்சுவலி எப்படி வெளிய வர்றது அப்படின்னு நான் யோசிக்கிறது இல்ல. மேபி அது இட்ஸ் ஓ ஓ அது வந்து தப்பில்ல அப்படின்னு நினைச்சுட்டு நான் நெறைய நாள் போயிருக்கேன் ஆக்சுவலி. அந்த மாதிரியும் இருந்திருக்கு. ம். ஓகே. வேற வந்து ஓகே. தேங்க் யூ. இல்ல. ம். வேற ரெசல்யூஷன்ஸ் வந்து ஆம், மேபி டைம் கீப் அப் பண்றது, பங்க்சுவலா இருக்கணும். அந்த மாதிரி ப்ரொஃபஷனலாவும் வந்து சில ரெசல்யூஷன்ஸ் வந்து எடுத்திருக்கேன். பட் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அ நான் அதுலருந்து ஸ்கிப் ஆகுறேன் ஆக்சுவலி. ம். நான் வந்து ஸ்டெடியா இருந்ததில்ல. ம். ஓகே. குட். ம். தேங்க்ஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் அண்ணே. ஓகே. ம். ஆம். வேற யாராவது ஷேர் பண்றீங்களா? ஜாஷுவா, செந்தில் பிரதர், ஸ்வேதா சிஸ்டர். பிரதர் கேக்குதுங்களா? கேக்குது பிரதர். என்னோட பாட்டுல என்னன்னா, நான் சில நேரங்கள்ல நம்மளுடைய ஓன் லைஃப்ல சில காரியங்கள் நம்ம பண்ணும்போது அது ஒருவேளை சூழ்நிலைகளால போறதா இல்லை என்னுடைய சோம்பேறித்தனத்தினால போதா அப்படிங்கிறது நான் ஒரு கன்க்ளூஷன் தர முடியாது. சில நேரங்கள்ல அது என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நான் டெசிஷன் எடுக்கிறது அதை அதை கமிட்மெண்ட்டா பண்றது இல்லை. சில நேரங்கள் அது அப்படியே சாதாரண ஓட்டுறது போகுது. ஆனா அது ஒரு முக்கியமான காரியமா இருக்கும். அது வந்து அந்த டைம்ல நான் அப்படியே லூஸ் போட்டுருவேன். அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு. ஸோ கம்மிங் இயர்லயாவது அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட்டோட ஏதாவது ஒரு சேல் செய்யணும் அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷனாக இருக்கணும். அதே மாதிரி சில ஆத்துமாக்களை வந்து சில டைம்ல ஃபாலோ பண்றது இல்லை. முக்கியமான ஆத்துமாக்களை ஃபாலோ பண்றது. தேவையில்லாத ஆத்துமாக்களை போயிட்டு ஹாய் ஹவர் யூ அப்படி சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றத விட சில நேரங்களில் முக்கியமான ஆத்துமாக்களை நம்ம ஸோ அதனால எனக்கு அது ஒரு பாரமாகவே இருக்குது. ஓகே பிரதர். தேங்க் யூ பிரதர். வேற யாரும் ஷேர் பண்றீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். என்னோட லைஃப் நான் 2019 மேல மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னோட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இந்த இயர்ல கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்தது என்னோட லைஃப்ல. அதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நான் கேட்க ஆரம்பிச்சது, நான் இந்த வருஷத்துல என்னோட ஆவிக்குரிய காரியங்கள் முன்னாடி இருந்ததை காட்டிலும் என்னோட இன்னும் அதிகமா இருக்கணும் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். அதுல ஆண்டவர் நடத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்துல நான் கன்சீவ் ஆயிட்டு ப்ரீமேச் பேபியா இருக்கும்போது ஒரு சில காரியங்களை லீட் பண்ணதுபடி ஆண்டவர் எல்லா காரியங்கள் எனக்கு கொண்டு வந்தாரு. அதே மாதிரி வீட்டுல பிரேயர்ஸ் நடக்கும்போது ஹார்வெஸ்ட்னு சொல்லும் போது ஆத்துமாக்கள் நிறைய ஆண்டவர் கொண்டு வந்தாரு. அவங்களுக்காண்டி அந்த ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ல நிற்கும் போதும் அவங்களுக்காண்டி ப்ரே பண்றது எல்லாமே நடந்துச்சு. அதுக்கப்புறம் சொன்னாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிச்சதுன்னா இந்த ஜெபத்துக்குள்ளாக நடத்துறா நம்மள அவங்களுக்காக நிறைய
ப்ரேயர் பண்ணணுன்ற ஆத்துமாக்கள் மூலியமா இருந்து நான் கேட்க எனக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சாரு. ஸோ நான் டிஃபிகல்ட் டைம்ஸ்ல நான் போகும்போது கூட அந்த நேரத்துல நான் ஆண்டவருக்கு நான் நிக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் டைம்ஸ்ல மணி லெவல்ல இருந்து என்னோட சரீர பலவீனத்துல இருந்து என் ஆண்டவர் பலப்படுத்தி என்னை இவ்வளவாய் கொண்டு இந்த வருஷத்துல நிறுத்தி இந்த சாட்சியாவும் எனக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்காரு. ஸோ இன்னும் நான் அதிகமாக ஆண்டவரை நான் தேடணும், இன்னும் நான் அதுக்குள்ளான காரியத்துல இன்னும் நான் பலனடையணும்ன்றதான் என்னோடது. இன்னும் நான் நிறைய ஆத்மாக்களை சந்திக்கணும், ஆத்மாக்களோட நான் இது பண்ணி போகணும்ன்றதான் என்னோடது. என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் அதுக்கான காரியத்துல கொஞ்சம் லெவல் கம்மியா இருந்தாலும் நான் அதெல்லாம் மேற்கொண்டு நான் நிற்கணும்ன்றதான் என்னோட வாஞ்சையா இருக்கு. ஸோ ஃபேமிலி சைட்ல எனக்கு அம்மா அப்பா எல்லாம் கொஞ்சம் அந்த ஸ்பிரிச்சுவல் லெவல்ல நான் கொஞ்சம் ஒரு நேரம் நான் டவுனா இருக்கும் போது கூட இல்ல இதுதான் உனக்கு ஆண்டவர் கொடுத்த காரியங்கள், அதனால அதை நான் திருப்பி ரிமைண்ட் பண்ண முடியாது. ஆண்டவர் என் பேரண்ட்ஸ் மூலியமா ரிமைண்ட் பண்ணி இல்ல நீ இப்படிதான் போகணும், இதுதான் உன்னுடைய காரியங்கள் அப்படின்ட்டு உற்சாகப்படுத்தி ஆண்டவர் எப்படியா விழுன்னு நினைக்கும் போதெல்லாம் விழுன்னு நினைக்கும் போதெல்லாம் நான் நடந்து வரணும்னு எடுத்து நடக்கும் போதெல்லாம் விழணும்னு சத்து கொண்டு வரும்போது ஆண்டவர் எப்படியாவது பக்கத்துல யார் மூலியமா மோஸ்ட் ஆஃப் என்ன மதர் மூலியமா சிஸ்டர் உங்களது வாய்ஸ் இதாயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வேதா சிஸ்டர் உங்க லைன் ஓகேவா? சிஸ்டர் லைன் ப்ராப்ளம் நினைக்கிறேன். சரி நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ பேசிக்லி நான் கேட்டதுன்னா ஜஸ்ட் டு ஹியர் ஃப்ரம் ஈச் ஆஃப் யூ, பட் யூ கேன் திங்க் ஃபார் யுவர் செல்ஃப். ஒருத்தர் ஒரு காரியங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. பட் என்னோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, சக்ஸஸ் இஸ் நாட் த கீ. நம்ம எடுக்கிற ரெசல்யூஷனை நம்ம வெற்றியாக செய்து முடிக்கிறோமாங்கிற கீ இல்லை. பட் ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு நோக்கத்தோட இருக்கா, நம்முடைய பிரயாணம் ஒரு நோக்கத்தோட இருக்கா. மேபி டே டு டே வி மே நாட் பி பெர்ஃபெக்ட், பட் ஜஸ்ட் லைக் நம்முடைய வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்கிற விதம், வாழ்க்கையை நம்ம அப்ரோச் பண்ற விதம் ஆண்டவருக்கு பிரயோஜனமா இருக்கா. ஸோ ஹார்வெஸ்ட்ங்கிறப்போ ஆண்டவருக்கு நம்ம பிரயோஜனமா இருக்கிற ஒரு பாத்திரமா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார். கர்த்தர் நம்மை பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள், அநேகர் கிறிஸ்துவின் அன்பை கற்றுக்கொள்கிறார்கள். ஓகே. ஸோ இந்த பர்டிகுலர் ட்ரைனிங் கோர்ஸ்னுடைய ஒன் ஆஃப் த அப்ஜெக்டிவ்ஸ் இஸ் டு ஹேவ் அ சிஸ்டம். ஓகே, ஒரு விதமான சிஸ்டம் இருக்கும் பொழுது as a group of people we can actually fulfill the purpose of God. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருக்க காரியங்களை நம்ம fulfill பண்ணும் பொழுது there is a harvest, and I call that harvest as a seasonal harvest. Okay, so that itself is a separate teaching. Okay, so seasonal harvestனா என்ன அப்படிங்கிறது குறித்து நான் போகல, but I'll talk to you typically about certain things which is important for us. Okay, so முதலாவது பார்க்கும்பொழுது I think if you have listened to the Holy Spirit teaching, I talked about a lot from the book of Acts. ஸோ புக் ஆஃப் ஆக்ட்ஸில் நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்கிற காரியங்கள் இருக்குது. ஸோ இன்னைக்கு அதில் ஒரே ஒரு சின்ன ஒரு பார்ட் மட்டும் எடுத்து உங்களோட மெடிடேட் பண்ண விரும்புகிறேன். ஓகே, ஸோ புக் ஆஃப் ஆக்ட்ஸில் 2 சம்பவம் இருக்கும். ஒன்று சிமியோன்கிற ஒரு ஆளுடைய சம்பவம் இருக்கும், இன்னொன்று பெரேயன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெரேயா பட்டணத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய சாட்சி இருக்கிறத பார்க்குறோம். சிமியோனுடைய காரியங்களை நான் அந்த டீச்சிங்கில் ஷேர் பண்ணியிருக்கிறேன்.
அவர் வந்து ஒரு மந்திரவாதியா இருக்கிறாரு. பட் மந்திரவாதியா இருக்கும் பொழுது, அவர் வந்து பிலிப்பு மூலமா நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள பார்த்துட்டு இன்ஸ்பயர் ஆகி, அவரும் வந்து கிறிஸ்துவுக்குள்ளாய் வர்றாரு. ஞானஸ்நானம் எடுக்கிறாரு. பட் ஆனா, உள்ளுக்குள்ள வந்து அவர்கிட்ட மனமாற்றம் இல்லை. ஸோ, அதனால தான் என்ன நடக்குதுன்னா, அவங்க அந்த ஹோலி ஸ்பிரிட் டெமான்ஸ்ட்ரேஷன் பார்க்கும் பொழுது, அத பணம் குடுத்து வாங்கலாம்ன்னு சொல்லி அவர் நினைக்கிறார். ஓகே. ஸோ, அந்த இடத்துல பேதுரு கடிந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். ஸோ, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஒரு சீமோனா இருக்க முடியாதுங்கிறதுக்கு தான் அந்த ஸ்டோரி பைபிள்ல இருக்கு. ஓகே. ஸோ, எவ்ரி ஸ்டோரி, எவ்ரிதிங் தட்ஸ் இன் த பைபிள் ஹஸ் சம்திங் டூ அஸ். ஸோ, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஈவன் ஊழியம் கூட செய்யலாம். பட் உள்ளான எண்ணம் எதை நோக்கி இருக்கிறதுங்கிறது சிமியோனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம நிறைய ஆராய்ந்து பார்க்கலாம். ஓகே. ஸோ, இட்ஸ் லைக் ஒரு ஒரு நெகட்டிவான ஒரு எக்ஸாம்பிள், ஒரு பேட் எக்ஸாம்பிள் மாரி இருக்கிறார். பட் ஆனா பெரேயர்கள் சொல்லும்பொழுது, அவங்க ஒரு கூட்டமான ஜனங்கள். அவங்க ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்காங்க. இந்த பகுதி நம்ம படிச்சு பார்க்கும் பொழுது, பவுலும், சீலாவும் அந்த இடத்துக்கு போறாங்க. தெசலோனிக்கே பட்டணத்து பக்கத்துல இருக்கிற ஒரு பட்டணம். அங்க வந்து இந்த கூட்ட ஜனங்கள் வந்து பவுல் ப்ரீச் பண்ணும் பொழுது எப்படி போட்டிருக்குன்னா, அவர்கள் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் நற்குணசாலியாய் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களுக்குள்ளால ஒரு விதமான ஒரு எண்ணம், ஆண்டோடைய வசனத்தை படிக்கிறது குறித்து ஒரு ஒரு விதமான தாகம் அவங்களுக்குள்ளால இருந்துட்டே இருந்துச்சு. அதனால அவங்க நற்குணசாலியா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதை நான் பார்க்கும் பொழுது, அப்படி டெய்லியும் படிக்கிற ஒரு ஹேபிட் எனக்கு பர்சனலா கிடையாது. ஓகே. பட் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் இன் பிரேயர், டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன். பட் ஜஸ்ட் பைபிள மட்டும் எடுத்து உட்கார்ந்து, தனியா உட்கார்ந்து செல்ஃப் மெடிடேஷன் பண்ற பிராக்டிஸ் கிடையாது. ஓகே. பிகாஸ் லாட் ஆஃப் அதர் திங்ஸ் இருக்கிறனால, ஐ பிரிப்பேர் ஃபார் மீட்டிங்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்குமே தவிர, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குன்னு சொல்லி நான் என்னை ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு மோஸ்ட்லி ஐ லிசன் டு செர்மன். மற்றவங்களுடைய செர்மன் கேட்டு அதை மெடிடேட் பண்ணிட்டு இருப்பேன். தனியா உட்கார்ந்து பைபிள் படிச்சு நான் அதுலேருந்து எடுத்துக்கிற டைம் வந்து கம்மி. ஐ டூ இட். பட் இட்ஸ் லைக் மச் லெஸ். இந்த இதுல சொல்ற அளவுக்கு ஐ எம் நாட் தேர் யெட். ஓகே. பட் ஆனா இத வந்து என்னுடைய வாழ்க்கையில ஒரு உதாரணமா, என்னுடைய அம்மாவுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கிறேன். அதோட அதிகமா நான் என்னுடைய பாட்டியுடைய வாழ்க்கையில என்னால சொல்ல முடியும். ஓகே. எங்க பாட்டி வந்து நான் எனக்கு தெரிஞ்ச நினைவு தெரிந்த நாள்லேருந்து, அவங்க மரணம் அடைகிற வரைக்கும் ஒரு பைபிள் வச்சுட்டு, அந்த பைபிள படிச்சுட்டே இருப்பாங்க. காலைல எழும்பி, அவங்கள எப்ப பார்த்தாலும் அவங்க சும்மா இருந்தாங்கன்னா பைபிள் படிச்சுட்டே இருக்கிறத, அட்லீஸ்ட் என்னுடைய என்ன சொல்றது, ஒரு ஐ திங்க் அவங்க எங்களோட என்னோட மிடில் ஸ்கூல் ஏஜ் வரைக்கும் இருந்தாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 10, 15 இயர்ஸ் மேல நான் அவங்கள பார்த்துருப்பேன். டெய்லி. மோர் தென் 10, 15 இயர்ஸ் நான் பார்த்துருப்பேன். ஓகே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. பட் ஆனா அட் த சேம் டைம் பாட்டிமா அவ்வளவா படிச்சிருந்தாலும், ஆனா அவங்களுடைய கேரக்டர் வந்து இந்த கடைசி வேர்ட்ல போட்டிருக்க மாரி நற்குணசாலிங்கிற கேரக்டரா இல்ல. நெறைய காரியங்கள்ல அவங்க தவறு பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, நெறைய அப்யூசிவா நடந்துப்பாங்க. ஓகே. பட் த குட் திங் இஸ், த மோர் அண்ட் மோர் யூ ரீட் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வசனங்களை நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அது எப்போ நம்மள மாற்றும்னு தெரியாது. என் பாட்டியோட வாழ்க்கையில எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய சாட்சி என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ளால எவ்வளவோ குறைகள் காணப்பட்டாலும், அவங்களுடைய மரணத்துக்கு ஒரு ஃபியூ வீக்ஸ்க்கு முன்னால, அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸாவே நல்லா இருந்தாங்க. பட் அட்லீஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னால, அவங்க திடீர்னு அவங்களால அந்த நாட்கள் வந்து ரொம்ப அவங்களால எந்திரிக்க முடியாது, எல்லாம் செய்ய முடியாது. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவங்க எழும்பி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டதை சாட்சியா சொன்னாங்க. அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, திடீர்னு சொல்லி ஒரு ஒளி வந்து என்னுடைய ரூமுக்குள்ள பிரகாசிச்சுது. அந்த ஒளி வந்து இந்த காரியங்கள குறிச்சு என்ட்ட பேசுன்னு சொல்லிட்டு, அவங்க பொதுவா எங்க அம்மா கிட்ட வந்து நெறைய சண்டை போடுவாங்க. ஸோ நம்ம ஊர்ல இது காமன். மாமனார் மாமியார், மருமகள் சண்டை வந்து கொஞ்சம் காமன். ஸோ எங்க பாட்டிம்மா வந்து அதிகமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்க அம்மாவ எப்பவுமே திட்டிட்டே இருப்பாங்க. ஓகே. ஸோ எவ்ரி டே ஏதாவது நடந்துட்டே இருக்கும். ஸோ அப்ப வந்து கூப்பிட்டு எங்க அம்மாவ கூப்பிட்டு வந்து அவங்க மன்னிப்பு கேட்டாங்க. ஓகே. ஸோ அதுதான் வந்து அந்த மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையினால் இருக்கும் பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையில டிஃபரெண்ட் டெஸ்டிமோனிஸ் வில் கம். அடுத்து அந்த வசனங்கள நம்ம அப்படியே படிச்சு பார்க்கும்போது, அதனால் அவர்களில் அநேகம் பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரில் அநேகம் ஸ்திரீகளும், புருஷர்களும் விசுவாசித்தார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ வந்து என்னன்னா, அவங்க வந்து ரொம்ப ஹைலி டேலண்டட் பீப்பிள். ஓகே. ரொம்ப ஒரு பெரிய பெரிய ஆட்களா இருக்கிறவங்க கூட, அந்த வேத வசனத்தை படித்து அவங்க வந்து ஆண்டவரை விசுவாசித்தார்கள். இன்னைக்கு வந்து உலகத்துல அது ஒரு பெரிய காரியமா இருக்கு. ஓகே. அதாவது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் வந்து ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்திற்கு எதிராக செயல்படுகிறது. அதனால எத ஆராயணுமோ அத ஆராயாம, ஓகே, வெளிப்படையா இருக்கிற காரியங்களையே நம்ம எப்பவுமே ஆராய்ந்து கொண்டே இருக்கிறோம். ஓகே. ஒருவேளை
பொலிட்டிக்கலா நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இல்ல நமக்கு ஆப்போசிட்டா நம்ம வாழ்க்கையில இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைய ஆராய்ந்து பார்க்குற காரியமா இருக்கலாம். டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வேஸ். ஈவன் பாஸ்டர்ஸ் நான் எனக்கும் சேர்த்து தான் நான் சொல்றேன். ஓகே. வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள ஆராய்ந்து பார்க்கிறதை காட்டிலும் மற்றவர்களை நாம் பார்க்கிறதுனால, அத அதிகமாக ஆராய்ந்து பார்க்கிறோம். நம்மை ஆராய்ந்து பார்க்க தவறி விடுகிறோம். ஓகே. அதே அகெயின் சீசன் ஆஃப் கைண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் பேஸ்ட் லைஃப் அப்படிங்கிறதெல்லாம் நான் பேசும்பொழுது, நம்ம அடிக்கடி அத ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கணும் உள்ளுக்குள்ளால. The more and more we scan, more and more we have good revelations about Christ inside of us. நமக்குள்ள ஆண்டவர் என்ன கிரியை செய்கிறாங்கிறது அழகா வெளியில வந்துட்டே இருக்கும். அந்த சாட்சியை சொல்லி அதன்படி ஆண்டவருடைய வசனங்களை நம்ம மற்றவருடைய வாழ்க்கையில விதைக்கும் பொழுதுதான் அது ஜீவனை கொண்டு வருகிறது. ஸோ அதான் நான் லாஸ்ட் வீக் நான் கவர் பண்ணேன். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்க்குறோம், அவங்க ஹைலி குவாலிஃபைட் பீப்புளாக இருந்தாலும் பயங்கரமான நாலேஜ் பேஸ்ட் பீப்புள். கிரேக்கர்கள் வந்து பொதுவாக பிப்ளிக்கல் ஹிஸ்டரி இப்படி பார்க்கும்போது பீப்புள் ஹூ ஹேட் த ஹையஸ்ட் நாலேஜ் ஆன் எர்த். ஓகே. ஸோ அந்த மாதிரியான பீப்புள் கூட வந்து அதிகமாய் விசுவாசித்தார்கள் இருக்கு. 13ஆம் வசனம் வந்து வேற மாதிரி முடியுது. பெரேயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கரான யூதர்கள் அறிந்தபோது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். அப்ப இதுல நீங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னா, ஒரு கூட்ட ஜனங்கள் ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆர்வமாக போய்கொண்டு இருக்கிறார்கள். ஆர்வமா போகும் பொழுது அவங்க வந்து யாருனால சொல்லப்படுதோ, பவுலா இருக்கலாம், இல்ல சீலாவா இருக்கலாம், இல்ல யார் சொல்லும் பொழுதும் அவங்களுடைய போதனை கேட்டு அவனுடைய வசனத்துல தரித்திருக்க பார்க்கிறார்கள். அப்போ வந்து தேவ ஜனம் கட்டப்படுகிறதுங்கிற அந்த ஒரு காரியம் தெரிய வரும் பொழுது யூதர்கள் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டா ஜனங்களை கிளப்பி விட்டார்கள் இருக்கு. ஸோ அவங்க வாழ்ந்த நாட்கள்ல அதிகமா வந்து நடந்த கிறிஸ்டியன்ஸ்க்கு அகெயின்ஸ்டா நடந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூதர்களால நடந்த ப்ராப்ளம்ஸ் தான். மற்ற ஜனங்களை காட்டிலும் கூட இருக்கிறவங்க பண்ற ப்ராப்ளம்ஸ். இட் இஸ் ட்ரூ ஈவன் இன் திஸ் செஞ்சுரி ஆல்சோ. ஓகே. இன்னைக்கு யூதர்கள் ஒருவேளை கிறிஸ்தவர்களுக்கு அகெயின்ஸ்டா இல்லைனாலும் கிறிஸ்தவர்களுக்கு அகெயின்ஸ்டா ஜனங்களை கிளப்பி கொண்டிருக்கிற காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனால தான் நான் மென்ஷன் நீங்கள் ரெசல்யூஷன்ஸ் எடுக்கலாம், நிறைய பண்ணலாம். எனக்கு பிகாஸ் ஐ ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் யங் பீப்புள் இந்த லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். அப்போ நான் பார்க்கும் பொழுது ஒரு வாலிபனுடைய இருதயத்தில், ஒரு வாலிப பொண்ணுடைய இருதயத்தில் சில காரியங்களை மேற்கொள்கிறதுக்கோ இல்லை அவங்க விசுவாசத்தை பற்றி பிடிக்கிறதுக்கு சபைக்கு ஆர்வமாக வர்றதுக்கு அவங்க தடை கிடையாது. ஒருவேளை அவங்களை சுற்றி பல காரியங்கள் இருந்தாலும், டெக்னாலஜி இருக்கலாம், ஃபோன் இருக்கலாம், இருந்தாலும் சில நேரங்களில் சபைகளில் பேசப்படுகிற காரியங்களை இல்ல சபையில இருக்கிறவங்களுடைய சாட்சியின் வாழ்க்கையில இருக்கிற காரியங்களே வந்து என்ன ஆகுது, அவங்களை கேள்வி கேட்க வைக்குது. ஓகே. இந்த குடும்பத்திலையும் நான் அதை நான் பார்த்துருக்கிறேன். ஓகே. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன், மற்ற வாலிபருடைய வாழ்க்கையில நான் பார்த்துருக்கிறேன். அப்ப எனக்குள்ளால என்ன தோணுதுன்னா, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல ஓகே நம்ம வந்து யூதர்களா இருக்கிறதை காட்டிலும் இந்த மாதிரி பெரேயர்களா இருக்கிறது நல்லது. ஒருவேளை ஆண்டவரை நம்ம ரொம்ப வருஷமா பின்பற்றிட்டு வந்தாலும் மனசளவுல ஒரு குழந்தையை போல இருக்கிற ஒரு அனுபவம். எப்போ பைபிள் எடுத்தாலும் ஓகே ஒரு கிளீன் ஸ்லேட்டா கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற ஒரு அனுபவம். ஓகே. அதுல கிடைக்கிற காரியம் வந்து அற்புதமா இருக்கும். அதுல வந்து ஹோலி ஸ்பிரிட் நம்மளை நடத்துற காரியங்களை வந்து யூ வில் எக்ஸ்பீரியன்ஸ் இட் இன் அ மச் பியூட்டிஃபுல் வே. ஓகே. நான் கடந்த முறை உங்கள்கிட்ட சொன்னேன்னு தெரியல, நல்லா ஜஸ்ட் லாஸ்ட் வீக் மட்டும் பிலிப்பியன்ஸ் 2 குறித்து ஜஸ்ட் 3 டிஃப்ரெண்ட் டீச்சிங்ஸ்லேருந்து ஒரே வீக்கில் ஒரே கான்டெக்ட்ல ஆண்டவர் என்னோட கூட பேசினாங்க. ஓகே. ஸோ எப்படி வந்துன்னு எனக்கே தெரியாது, ஆக்சிடென்டலாக கிளிக் பண்ணுற லிங்க்ஸ் தான் எண்ட் ஆஃப் த டே. பார்க்கும் பொழுது ஒரு வீடியோவில் ஓகே இதில் ஏதோ இருக்கும் போல ஒரு ஃபீல் இருக்குது. கிளிக் ஆன் தட் லிங்க், லிசன் டு த டீச்சிங். அங்கே பார்த்தாச்சுன்னா அங்கே அதே வசனம் பேசப்படுகிறத நான் பார்க்குறேன். ஓகே. அண்ட் அகைன் தீஸ் ஆர் நாட் காமன் பேசேஜஸ் பிலிப்பியன்ஸ் 2 நான் சொல்லும் பொழுது. ஓகே. பட் ஸ்டில் காட் ஒர்க்ஸ் இன் சச் வேஸ். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலும் வந்து கர்த்தர் அப்படி ஒர்க் பண்ண முடியும். ஓகே. ஸோ தட்ஸ் வை ஐ சே லைக் சைமன் வெர்சஸ் பெரேயர்கள் அகெயின் ஈவன் ஜூயிஷ் பீப்புள் எக்ஸாம்பிள்ஸ் கூட வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ அப்போ இதுக்கு நான் கொண்டு வர்றேன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள் சொல்லி அழைக்கப்படுகிற ஒவ்வொருவரும் ஓகே எவ்ரி கிறிஸ்டியன் எவ்ரி பிலீவர் ரைட். நான் பார்க்குற காரியம் என்ன அப்படின்னா, தேர் ஆல் கம்யூனிட்டிஸ் ஆஃப் காட்ஸ் பீப்புள் ஆர் பேஷனட் அபவுட் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஷார்ப்பனிங் ஈச் அதர் அண்ட் கெட்டிங் இன் டு அன் ஆக்ஷன். ஓகே. ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் ஒரு கூட்டமான ஜனங்கள். ஒரு டிப்பிக்கலாக நம்ம பார்க்குற மாதிரி நான் வந்து சபைக்கு போகிறேன், சர்ச்சில் எனக்கு மெம்பர்ஷிப் அப்படிங்கிறதோட வாழ்க்கை முடிகிறது இல்லை. ஓகே. அதை தாண்டிலும் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. சர்ச் மெம்பர்ஷிப் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். ஏன்னா சர்ச்சில் நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அது எல்லாமே குட் ப்ராசஸ். ஓகே. பட் ஆனால் தட் இஸ் நாட் அ லைஃப். ஓகே. அது ஒரு விதமான மெக்கானிசம் நம்மளுடைய லைஃப்பை சஸ்டெயின் பண்ணுறதுக்கு. பட் இட்ஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் பேஷனட் அபவுட் காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். அப்போ காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட்னு சொல்லும் பொழுது காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் ஷுட் பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய வாழ்க்கையில் அது எப்படி கட்டப்படுகிறது.
ஓகே. நம்முடைய வாழ்க்கையில அது எப்படி கட்டப்படுகிறதோ, அதை தான் நம்ம இன்னொருத்தருடைய வாழ்க்கையில சுவிசேஷமா நம்ம அறிவிக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷம் கட்டப்பட வேண்டுமானால், நாம ஒருவருக்கொருவர் நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் நம்ம ஷார்ப்பன் பண்ணணும். ஓகே. ஒருத்தர் என்கரேஜ் பண்ணணும். ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் வந்து வைராக்கியமா ஜெபிக்கணும். ஒருத்தருக்காக ஒருத்தர் கர்த்தருடைய சமூகத்துல போய் நிக்கணும். அதே நேரத்துல அதையும் நம்ம தவறு பண்ணிடுவோம். உள்ளுக்குள்ள இருக்கிற காரியங்கள வந்து நம்ம பகையா பார்க்கிற காரியங்கள், பொறாமையா பார்க்கிற காரியங்கள், அதெல்லாம் ஓவர் கம் பண்றதுக்கு நமக்குள்ளால ஆண்டவர் நம்முடைய இருதயத்த சுத்திகரிக்கிறதுக்கு நெறைய காரியங்கள் இருக்கிறது. ஓகே. ஸோ என்னுடைய டெஃபினிஷன் வென் ஐ வாஸ் பிரிப்பேரிங் அபௌட் இட். ஓகே. நான் என்ன டிசைபிள்ஷிப் அப்படிங்கிற ஒரு அம்பர்லா கீழ தான் அந்த ட்ரெய்னிங் குடுக்குறோம். அப்போ டிசைபிள்ஷிப்ங்கிறது ஆல்மோஸ்ட் சபையில இருக்கிற விஷயம் தான். பட் இட் ஹாஸ் எ டிஃபரண்ட் ஃப்ளேவர். ஓகே. இப்படி சில ஸ்பெசிஃபிக்கான காரியங்கள வச்சு என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக உங்களோடு என்ன பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறாருங்கிறத நான் வந்து பகிர்ந்து கொள்கிறேன். பட் வென் யூ ரிசீவ் இட், ஓகே, ஒரு பெரேயர்கள போல நீங்க ரிசீவ் பண்ணும் பொழுது, ஒரு குழந்தையை போல நீங்க ரிசீவ் பண்ணும் பொழுது, இட் வொர்க்ஸ் இன் அ டிஃபரண்ட் வே. இட் மே வொர்க் லைக் திஸ் ஆர் இட் மே வொர்க் சம்திங் எல்ஸ் டிஃபரண்ட்லி ஆல்டுகெதர். பட் எண்ட் ஆஃப் த டே இட் வில் லீட் யூ இன்டு லைஃப் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஓகே. அறுவடையை பார்க்கிற ஒரு அனுபவத்துல போவோம். இப்ப அறுவடைக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே. ஆசீர்வாதங்கள் நம்ம சொல்லும் பொழுது பிளெஸிங்ஸ், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். நல்ல ஹெல்த் குடுக்குறாங்க, நல்ல யூனோ ஃபுட் குடுக்குறாங்க, நல்ல ஷெல்டர் இருக்குது. வாட் எவர் காட் ஹஸ் கிவன், நம்ம கொடுத்திருக்க காரியத்தில் நம்ம திருப்தியா இருக்கிறோம். அதிகமா இருக்குதோ, குறைவா இருக்குதோ, நம்ம அதுல திருப்தியா இருக்கும். அது நம்ம ஆசீர்வாதம்னு சொல்லி நம்ம சொல்றோம். பிளெஸிங்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா நம்ம ஹார்வெஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது கர்த்தருடைய ராஜ்யத்துல என்ன சேர்க்கப்படுகிறது? ஏன்னா அனுதினமும் ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டு இருக்கிறார்கள். அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். பைபிள்ல பார்க்கிறோம், பேதுரு சொல்லும்போது சொல்றாரு, ஒருவரும் கெட்டுப் போவது கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியம் சொல்லிட்டு. அப்போ ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். ஆனா எல்லாரையும் நம்மளால ரட்சிப்புல நடத்த முடியுமா? முடியாது. ஸோ அதனால we need to pray and prepare. there is a season of preparation. ஸோ ஒருத்தர் நம்ம எக்யூப் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் ஆகும் பொழுது, then you will slowly see that harvest coming in our life. It will probably start with your family to start with. ஒருவேளை மேரேஜ் ஆயிருந்தோம்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும், ரைட்? பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஓகே. வாலிபர்ல இருக்கும் பொழுது வீட்டுல சில நேரத்துல பேரண்ட்ஸ் மே நாட் பி இன் அலைன்மெண்ட் வித் யூ. ஓகே. உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி, இல்லை உங்களுடைய வாழ்க்கையின் திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி பேரண்ட்ஸ் அலைன்மெண்ட் இல்லாம இருக்கலாம். பட் ஸ்டில் as long you commit your life to be a follower of Christ, ஆண்டவருடைய பிள்ளையா நான் இருக்கணும் விரும்புறேங்கிறப்போ, God will bring the right people to give you the right counsel. ஓகே. சரியான ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது, அது ஒருவர் எக்யூப் பண்ணி, then you will be able to impact your own parents. உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு நீங்க முன்மாதிரியா நீங்க வாழ முடியும். அநேக காரியங்கள் வந்து கர்த்தர் ஆச்சரியமா நடத்துவாங்க. So that's all about being disciples of Christ in a nutshell. ஸோ இதை வந்து டிஃப்ரெண்ட் பரிமாணங்கள்ல டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ்ல வீக் ஆன் வீக் ஹோலி ஸ்பிரிட் எப்படி என்னை கைட் பண்றாங்களோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் வித் யூ. ஸோ இட் வில் கீப் ஆன் கோயிங். ஸோ இதுக்கு வந்து ஐ நோ வேர் இட் ஸ்டார்டட், பட் ஐ டோன்ட் நோ ஹவு இட் வில் எண்ட் ஆர் வேர் இட் வில் எண்ட். But it will keep on going. But since you are all giving your time, you have put certain things like level 1, this is what we see as a thing to complete. Level 2 is there. So அப்படி ஒரு சில ப்ரோக்ராம் போட்டிருந்தாலும், but these Zoom calls are primarily prepared for each specific season of time. So இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டுக்கு என்ன தேவைப்படுது, அதே சமயத்தில் டீச்சிங்ல இருந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அதை அட்ரஸ் பண்ணு. பட் அதர் தென் தட் மை ப்ரிப்பரேஷன் இஸ் ஆல் அபவுட் பேஸ்ட் ஆன் அந்த மொமெண்ட்ல வாட் ஹோலி ஸ்பிரிட் ஸ்பீக்கிங் டு மீ. ஸோ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள காரியம், ஆண்டுடைய வார்த்தையில நாம் நிதானித்து இருந்து வளர்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறோம். ஓகே. ஸோ இதுவரைக்கும் நான் ஷேர் பண்ணதுல லைக் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? எனி தாட்ஸ், கொஸ்டின்ஸ் பிஃபோர் ஐ மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் போர்ஷன் ஆஃப் டீச்சிங்? ஓகே. ஸோ ஐம் ஜஸ்ட் மூவிங் ஆன். ஓகே. ஸோ இன்னைக்கு நான் சொன்ன இந்த காரியம், ஓகே, இட்ஸ் விஷன் ட்ரிவன் லைஃப் ஆன் எர்த். ஓகே. ஸோ சீசனல் ஹார்வெஸ்ட் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தா நான் பேசுறேன். ஓகே. எப்படி வந்து ஒரு தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கை நாம் இந்த பூமியில நாம் வாழ முடியும் சொல்லிட்டு. ஓகே. ஸோ இப்போ தரிசனம் உள்ள ஒரு வாழ்க்கைன்னு சொல்லும்போது ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் ஒரு தரிசனத்தை கொடுத்துருக்காங்க, இல்லை எல்லாரும் குறித்து ஒரு தரிசனம் வச்சிருக்கிறாங்க. ஓகே. எரேமியா 29:11 அடிப்படையில். ஓகே. அண்ட் ஆல்சோ வி கேன் see from our daily life. ஸோ பட் ஆனால் அந்த தரிசனத்தை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, இது என்னுடைய வாழ்க்கையின் தரிசனம் என்ன, என்னுடைய வாழ்க்கையின் அழைப்பு என்ன, இதெல்லாம் ஃபுல்லாக புரிஞ்சு செயல்படுகிறதுல வந்து நிறைய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் ஆர் தேர். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் தோஸ் கீ அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் திஸ் ட்ரைனிங் ப்ராசஸ் டு ஹெல்ப் யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லைஃப் பர்பஸ் அண்ட் லைஃப் காலிங். ஓகே. ஸோ அது யூ வில் ஹேவ் இட் பார்ட் ஆஃப் த கரிக்குலம்.
பட் இன்னைக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நம்ம அந்த காரியத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்ளும் பொழுது பிராக்டிக்கலா நம்ம பார்க்குற சில காரியங்கள் நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் இஸ் we need to have a vision like Jesus Christ. ஓகே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை. ஸோ அப்போ நம்ம யாரை பார்த்தாலும் எந்த ஒரு காரியம் நம்ம செய்தாலும் ஓகே, அது வந்து நம்ம உலக பிரகாரமான காரியம், ஆவிக்குரிய காரியம் சொல்லி நம்ம பிரித்து பார்க்குறோம். பட் ஐ ஹாவ் அ ப்ராக்டிஸ் தட் ஐ see everything through Christ. So which means even though I have a job, I see it through Christ. Okay, so there are wonderful testimonies from my workplace, right? So நான் இப்போ எனக்கு டைம் என்ன ஆகுது, கிட்டத்தட்ட 11 o'clock. It's basically a working time of me, but I am able to carve out this time, and my managers know that I have something that I'm going through. ஓகே, பட் அது எல்லாத்துலேயும் ஆண்டவர் என்னை உருவாக்குனாங்க நிறைய விதமாக சொல்லப்போனால் ஒரு ஐ டோன்ட் நோ இஃப் ஐ டோல்ட் யூ, பட் ஒரு கரும்பை புளிஞ்சு எடுக்கிற மாதிரி புளிஞ்சு எடுத்தாங்க லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். பட் அதுலேருந்து ஐ see how my life has built and how I can be a useful resource for others. ஸோ எல்லாவற்றையும் வந்து ஆண்டவருக்குள்ளா நம்ம பார்க்கும் பொழுது இவன் பாவி, இவன் பரிசுத்தவான், இந்த தாட்ஸே நமக்கு வராது. எண்ட் ஆஃப் த டே எவ்ரிதிங் யூ வில் see it as a soul. ஓகே, இந்த ஆத்மா ஆண்டவரோட இருக்கா இல்லையா, இல்லைன்னா நான் என்ன பண்ணணும், ஆண்டவரை சொல்லுங்க அப்படின்னு நம்மளுடைய ஜெபங்கள் மாறிவிடும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் இட் இஸ், வெதர் இட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் செல்ஃப் ஆர் யுவர் ஃபேமிலி, whoever we see, whoever we meet. Okay, our eyes will be like Jesus Christ, which means we'll always try to ask ourselves to see and find with if that person is with Christ or not. Okay, அது சரியான வகையில் நாம் கண்டுகொள்ளும் பொழுது then we take the corrective actions through prayer. அதுலேருந்து ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனைகள், ஆண்டவர் கொடுக்குற வசனங்கள், அதை நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில விதைக்கும் பொழுது அவங்க கத்திருக்கென்று சொல்லி கனி கொடுக்குறாங்க. நம்முடைய வாழ்க்கையும் கத்திருக்கென்று சொல்லி கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கையை மாறுகிறது. ஸோ இதுக்கு நான் ப்ராக்டிக்கலாக சொல்றதுக்கு சில பாயிண்ட்ஸ் நான் வச்சிருக்கிறேன். என்னன்னா, ஒன்று வந்து ஹேவிங் த ரைட் ஐஸ் அண்ட் கிளாஸஸ். ஓகே, ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கண்கள் பத்தாது. ஸோ வி நீட் கிளாஸஸ். ஓகே, ஸோ ரைட் ஐஸ் சொல்லும் போது ஐஸ் விச் ஆர் வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் கிரைஸ்ட். ஸோ வந்து நம்முடைய கண்கள் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு விளக்காய் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பைபிளில் பார்க்குறோம், ரைட்? ஸோ அது ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்படும் பொழுது மாத்திரம் தான் நம்மளால கரெக்டாக பார்க்க முடியும். இல்லைன்னா நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ்ல போய் மாட்டிப்போம். ஓகே, ஐம் நாட் கோயிங் டு தோஸ் ப்ராப்ளம்ஸ், பட் ஐ திங்க் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தட். செகண்ட் வந்து கிளாஸஸ். இப்போ கிளாஸஸ் சொல்லுவோம், ஓகே, ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட கண்கள் எனக்கு இருக்குது, விச் மீன்ஸ் பரிசுத்தமான கண்கள் எனக்கு இருக்கிறது, பரிசுத்தமான சிந்தை எனக்குள்ளாய் இருக்கிறது. பட் ஆனால் நான் பார்க்கிற பார்வை பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிற விதமாய் பார்க்க வேண்டும். ஓகே, தட் இஸ் த கிளாஸஸ் பார்ட். ஹோலி ஸ்பிரிட் வந்து எப்படி நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருக்கிறோமோ, தட் இஸ் ஹவ் த கிளாஸஸ் ஃபார் அஸ். நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நேச்சுரல் ஐஸ்னால வந்து இந்த காரியத்தை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க முடியாது. ஓகே, வென் யூ திங்க் அபவுட் கிளாஸஸ், ஆப்டிக்கல் லென்ஸ் நம்ம பார்க்கும் பொழுது ஷார்ட் சைட், லாங் சைட் இதெல்லாம் குறித்து நம்ம பார்க்குறோம், ரைட்? ஸோ அது கண்ணாடி நம்ம கொடுக்கப்படுது டு அட்ரஸ் சச் திங்ஸ். சில காரியங்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கும், நம்மளால பார்க்க முடியாது. ஸோ வி நீட் அ கிளாஸ் டு see it. தூரத்தில் இருக்கிற காரியங்கள் பார்க்க முடியாது. we need to put a glass to see it. Okay, and at the same time, glasses it's a mirror also, which means every day we stand before the mirror and see. Okay, இப்போ வந்து we are living in the time of selfies, right? So very common, எல்லாரும் வந்து நம்மளுடைய face வந்து like we go in front of a mirror or a phone and take a picture out of it. But my question or my suggestion to you is, when you do something, whether like உங்களுடைய dress room இருக்கலாம், இல்லை whether it is in your phones, you're taking selfies, when you look at yourself, okay, try to see yourself first. Okay, what is that you represent? Okay, அதுல உங்களை குறிச்சே நீங்க உங்ககிட்ட கான்வர்சேஷன் பண்ணும் பொழுது you will understand more about you. ஓகே, பொதுவாக நம்மளுடைய பழைய நாட்களில் கண்ணாடி இருக்கும். ஸோ we look at that and we try to reflect who we are, how we look like and things like that. அதே மாதிரி நமக்கு அந்த எடுக்கும் பொழுது நம்ம உள்ளுக்குள்ள யாருங்கிறத நமக்கு நாம கேள்வி கேட்டோம்னா நம்முடைய கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் வந்து இந்த வேர்ல்டுல இருக்கு. Very recently, probably I don't know, yesterday or day before yesterday, I don't know whether you know it or not, but I heard, I think இந்தியாவில் வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ண one of the highly high profile actress had committed suicide at the age of 28. Very sad to hear such things. I was just நான் இந்த மாதிரி பார்க்கும்போது I tried to explore to see what's going on and things like that. I was looking at the Instagram post and things. பார்க்கும்போது அந்த ஆக்ட்ரஸோடைய Instagram has about 1 million plus followers. Okay, so million people are looking at a person, okay, but that person was not able to looking at herself. Such a pathetic situation, this generation that we are living in. Okay, so அப்போ எப்பவுமே நம்மளுடைய ஃபோட்டோவை பார்க்கும்பொழுது, whether it is the mirror or in a photo, right, just ask certain questions to yourself, to your inner being.
ஓகே, செட் திங்ஸ் ரைட். ஓகே, அதில் சரியில்லாத காரியங்களுக்கு சரியான ஆலோசகர்களை கண்டுபிடித்து உங்களுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இந்த டிசைபிள்ஷிப், தட்ஸ் வை ஐ கால் இட்ஸ் a system. So we are available to give counsel to people at any point of time. ஜஸ்ட் திஸ் மார்னிங் மட்டுமே நான் என்னால் சொல்ல முடியும், அட்லீஸ்ட் 3 to 4 people வாலிப பசங்களோட சின்ன சின்ன காரியங்களில் ஐ ஹாவ் இன்டராக்டட். And then there's a team who was working with me on the other side. I interacted certain things with the team also. Okay, so at least I am making myself available to give right counsel. So I do it with boys, and akka vandu, like, she does it with girls. So she's also constantly into small calls, talking to people so that we can help address certain questions. Because நிறைய காரியங்கள் வந்து நமக்குள்ள கேள்விகளாவே வைத்து கொண்டு இருக்கும்போது பிசாசு வந்து அதை அட்வான்டேஜ் எடுத்துடும். Okay, he will stop you from doing anything that God wants you to do. He'll make you believe in lies, okay, which may look like truth. அதனால தான் அவனை வஞ்சிக்கிறவன் சொல்றோம். ஓகே, ஏமாற்றுகிறவன் சொல்றோம். ஓகே, ஸோ இட்ஸ் அ மிரர், ரைட்? அடுத்து வந்து லுக்கிங் அட் ஜீசஸ். ஓகே, whenever we look at Jesus also, right? So because Jesus is inside of us. அப்போ ஆண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது he brings the positivity more than anything of this world. இப்போ நிறைய motivational காரியம், பாசிட்டிவ் காரியம் சொல்லி there are a lot of teachings or there are a lot of resources are available, which is good. But when you do such things, like, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம படிக்கும் பொழுது find Jesus there, because he is a source of positivity. He is the source of creation. He is the source of our life. நம்முடைய வாழ்க்கைக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் எல்லாமே. அப்போ எல்லாவற்றிலும் நம்ம ஜீசஸை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா our life becomes much more fruitful. Okay, and the vision driven life வந்து you'll be able to operate on. Okay, and then I have few other illustrations also, like microscope னு வச்சுக்கலாம். மைக்ரோஸ்கோப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சின்ன காரியமா இருக்கும், அதை வந்து 100 times பெருசுபடுத்தி காட்டுறது. ஓகே, நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்ம அவசியம் இல்லை, இது லோ ப்ரையாரிட்டி நினைக்கிற காரியம் இம்பார்ட்டண்டா இருக்கும். So you need to use microscope in such situations. Spend time with God, reading Bible, praying, and God will magnify that. அப்போ அதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து புரிய வரும். அப்போ இந்த சின்ன காரியம் எனக்கு முக்கியம் இல்லையாங்கிறது ஆண்டவர் அதை புரிய வைக்கும் பொழுது you can actually realign the priorities of your life. Okay, and then telescope சொல்லும்போது it's a broader perspective, which will help you to start taking steps which will seem to you impossible at this point of time. இப்போதைக்கு சில காரியங்கள் உங்களுக்கு இம்பாசிபிளா தெரியலாம், பட் ஒரு விதமான ஃபெய்த் உங்களுக்குள்ள கிரியேட் செய்ய முடியும். யூ கேன் see it through telescope and then you can actually work towards that, because you have found a destiny. ஏதோ ஒரு காரியத்தை நீங்க பார்த்துருக்கீங்க, அதை நோக்கி டிராவல் பண்றதுக்கு ஒரு கிருபையை நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்க. அதுக்கு டெலஸ்கோப் முக்கியம். So I just mentioned that there is a conversation I had with my the first batch of team. Okay, சில காரியங்கள் வந்து the telescope perspectiveல இருந்து I'm actually sharing with them, because whatever that caught in my heart yesterday, I'll be sharing with you all as well. It's so deep and so broad and wide. Okay, I really don't know how it can be made possible, honestly, looking at the practical circumstances in India. But I have a deep desire and cry to see it happen in India. Okay, and இந்தியாவில் நான் மட்டும் செய்யணும்னு நினைக்கல. I want to equip some young people so that they can actually model something similar in their respective areas. Okay, so அதனால தான் we continuously keep on trying with young people and spend time with young people. Okay, so அதுக்கு விசுவாசம் வேணும். அப்போ தொலைநோக்கு பார்வையோட நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஓகே, நம்ம எப்படியே வானத்தை பார்க்குறோம், சில நேரத்தில் வந்து நம்ம வானத்தில் ஸ்டார்ஸ் எதுவுமே இல்லாத போல இருக்கலாம். பட் ஒரு டெலஸ்கோப்பை கையில் வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார் இருக்கு தெரியும். Then your mind will start operating. Okay, how can I get closer to that star? Okay, because the star is something special, right? So அதே மாதிரி ஆண்டவருடைய இருதயத்தை நாம் பார்க்க முடியும். That's the star that I'm calling about, right? ஆண்டவருடைய இருதய துடிப்பு என்ன, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாங்க, ஆண்டவர் எதை குறித்து பாரப்படுறாங்க, அதை உங்க மூலமா நிறைவேற்ற விரும்புறாங்க. Sometimes you may think that is given only for people who are doing big ministries. That is not the truth. கரெக்டா சில காரியங்களை கற்றுக் கொடுத்தாச்சுன்னா everyone can do that. Okay, but the problem is it is not properly cultivated, not properly provided, right? So அது இல்லாதனால என்ன வாழ்க்கை அப்படியே போய் ஒரு வட்டம் போட்டு முடிச்சிடுறோம். Okay, and then we think நம்முடைய சில்ட்ரனுடைய வாழ்க்கையின் மூலமா நடக்கலாம்னு சொல்லி நம்முடைய திங்கிங் மாறிடுது, right? So that's why I say always have a telescopic view and look at Jesus. Okay, there's a star, there are things that he has for you. ஆபிரகாமுக்கு அப்படிதான் ஆண்டவர் காட்டினாங்க, ஆனா ஆபிரகாம் அந்த வாழ்க்கையில பார்க்கல, right? God showed a multitudes of stars, right? ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் காட்டினாங்க. பட் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் பார்த்தது ஒரு ஈசாக்கை மட்டும்தான் பார்த்தார். பட் God fulfilled his promise. அது ஆபிரகாம் வந்து இங்கிருந்து பார்க்க முடியலனாலும் பரலோகத்திலிருந்து அதை பார்க்கிறார். So that is the beauty of our life. ஓகே, நம்ம இங்க வாழ போற நாட்கள் ரொம்ப குறைவான நாட்கள் தான்.
ஸோ நம்ம நினைக்கிற சில காரியங்கள், கர்த்தர் நமக்கு உணர்த்துற காரியங்கள் ரொம்ப பெருசா பயங்கரமா இருந்தாலும் ஒருவேளை நம்மளுடைய வாழ்நாட்கள்ல முடியாம இருக்கலாம். பட் we can actually transition to the next generation. தாவீது அதான் பண்ணாரு. ஆண்டவருக்காக ஒரு டெம்பிள் கட்டணும்னு நினைச்சாரு. ஆண்டவருடைய திட்டம் வந்து சாலமன் மூலமா நடக்கணும் அப்படின்னு இருந்தது. அதனால டேவிட் வாஸ் ஏபிள் டு கிவ் இட் டு சாலமன். பட் சவுலால அது பண்ண முடியல. See the difference between people's mind, even though everyone was called by God, right? சவுலையும் கர்த்தர் அழைத்திருந்தார், தாவீதையும் கர்த்தர் அழைத்திருந்தார். ஆனா 2 பேருக்குள்ளால இருந்த மனப்போக்கத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. Okay, so I have the telescopic view. So நான் ப்ராக்டிக்கலா நான் அப்ளை பண்ணும்பொழுது the last point that I have is about early harvest plan அப்படின்னு சொல்லி நான் வச்சிருக்கிறேன். I processed internally. I know I have named it as big bubble அப்படின்னு சொல்லி நேம் பண்ணியிருக்கிறேன். I practiced it in this year, 2020 I practiced it. So அதை நான் எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா, when I was preparing in the last year, like for New Yearக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நவம்பர் 9th, ஓகே, என்னுடைய சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ல ஒரு தம்பி வந்து எனக்கு சும்மா ஒரு ஹலோ சொன்னான். ஓகே, அவன் வந்து ஆண்டவரை முழுவதுமா அறிந்து கொள்ளாத ஒரு தம்பி தான். பட் அவன் ஹலோ சொன்னா அவனுடைய அறிமுகம் வந்து நான் ஆண்டவருடைய பிள்ளைங்கிறது அடிப்படையில் அறிமுகமா இருந்துச்சு. ஓகே, நான் காட் சைல்டுங்கிற பிள்ளை அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவன் என்னை அப்ரோச் பண்ணா. தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் ஹூ கேம் டு மீ வாலண்டியர்லி. அப்போ அந்த நாட்களில் நான் வந்து எப்படியாவது யாருக்கா சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி ஒரு விதமா தாகத்தோடு இருந்தனால ஐ ஸ்டார்ட் ஹேவிங் கான்வர்சேஷன் வித் தட் பர்சன். இன்னைக்கு மார்னிங் வரைக்கும் அந்த தம்பியோட நான் பேசியிருக்கிறேன் சின்ன சின்ன காரியங்கள். ஓகே, நிறைய நான் பேச மாட்டேன் பிகாஸ் ஹி ஹாஸ் எ டிஃப்ரெண்ட் வியூ. ஸோ அதனால அவங்க கிட்ட உட்கார்ந்து பேசினா சில காரியங்கள் என்னால் பேச முடியும். ஓகே, ஸோ அதனால whenever he asks me certain questions I respond to him. Otherwise every day அவன் குட் மார்னிங் அனுப்புவான், நான் ஒரு குட் மார்னிங் அனுப்புவேன். அவ்வளவுதான் எங்களுடைய மெசேஜ் சாட்ல இருக்கும். இன்னைக்கு காலையில திடீர்னு ஒரு கேள்வி கேட்டான் தம்பி. என்ன சொன்னா, அண்ணா நீங்க சர்வைவலுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டான். நீங்க மினிஸ்ட்ரி பண்றீங்க, ஸோ யார்கிட்டயே காணிக்க வாங்குவீங்களா அப்படின்னு கேட்டான். ஓகே, சரி, நோ, நான் யார்ட்டையும் காணிக்க வாங்குறது இல்லை. God has blessed me with a job, so I go with it. அப்ப நான் அவன்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்டேன். எதுக்கு நீ இந்த கேள்வி திடீர்னு கேட்குற, ஆல் ஆஃப் சடன் யார் இது கேட்குற அப்படிங்கிறப்போ சொன்னா, இல்லைண்ணா எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஊழியத்துக்குன்னு சொல்லி போறாங்க, ஸோ அதனால கேட்டேன்னா அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன், இல்லப்பா அது ஒருத்தருடைய என்ன சொல்றது அழைப்பின் அடிப்படை, ஒருத்தர் எப்படி ப்ராக்டிஸ் பண்றாங்கிறதுல இருக்கு. சிலர் காணிக்க வாங்கி பண்ணுவாங்க, சிலர் காணிக்க வாங்காம பண்ணுவாங்க. நான் இந்த கேட்டகரி. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள்ஸ். அதை வச்சு நீ எதுவும் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடாதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து விட்டேன். ஓகே, ஸோ அந்த பையன் தான் வந்து இன்னைக்கு நான் பண்ற இந்த என்டையர் டிசேபிள்ஷிப்புக்கு ஆக்சுவலி ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் சீட். ஓகே, ஆன்லைன்ல இது பண்ண முடியும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தது. ஓகே, அப்போ 2020ல ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆண்டோட ஜெபம் பண்ணேன்னா, ஆண்டோட நீங்க ஒரு திட்டத்தை கொடுக்குறீங்க, இது எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியாது டிசம்பர் வரைக்கும். பட் ஐ கோனா ஸ்டார்ட் இட் ஃப்ரம் ஜனவரி டு ஆல் த வே மே ஜூன் வரைக்கும். ஐ வில் கோ இன் அ ஹை ஸ்பீட். ஓகே, அதுல ஒரு விதமான பிரயாணம் இருக்கும். தென் ஒரு மே ஜூன் வரும்போது ஐ வாண்ட் டு செட்டில் டவுன், ஐ வாண்ட் டு ப்ரே அபவுட் இட். அண்ட் தென் ஜூலைல தென் ஐ வாண்ட் டு டேக் தி செகண்ட் ஸ்டாப் அட் இட். ஓகே, ரெண்டாவது ஒரு செகண்ட் ஆஃப் ஆஃப் மை இயர், ரைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு ஜேர்னி, தென் ஒரு ஸ்லோ டவுன், அண்ட் தென் ஜூலைல ஒரு விதமான ஆக்சிலரேஷன். ஓகே, ஸோ தென் அக்டோபர் நவம்பர் வரும்போது தென் தெர் இஸ் அ ஸ்லோ டவுன். ஸோ பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான ஒரு கர்வ் மாதிரி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஹவ் அப்ரோச் இட். அண்ட் இட் ஹஸ் கிவன் மீ 100-fold harvest this year. சும்மா அப்படி ஒரு தம்பி வந்த காரியத்தில் இன்னைக்கு more than 100 people have come in our life. They continue to come. Last few daysல we have onboarded few people into the discipleship group. ஓகே, ரொம்ப ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். ஸோ அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க முடியும். ஸோ வாட் எவர் ஐ செட், ப்ராக்டிக்கல் திங்ஸ் குட் பி டிஃப்ரெண்ட் ஃபார் யூ. பட் ஆனால் அதில் சொல்லப்பட்ட சில ட்ரூத் ஆஸ்பெக்ட் இருக்கு. பேஸ்ட் ஆன் தீஸ் எக்ஸாம்பிள்ஸ், ட்ரை டு ஸ்பெண்ட் டைம் வித் காட், மெடிடேட் ஆன் இட், அண்ட் காட் வில் கிவ் யூ பிளான்ஸ் அண்ட் டைரக்ஷன்ஸ் ஃபார் யுவர் லைஃப். அடுத்து வந்து நான் அதில் ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் வச்சிருக்கிறேன். ஐ திங்க் சின்ஸ் வி ஆர் ரன்னிங் ஷார்ட் ஆஃப் டைம், ஐ வில் ப்ராப்ளி கோ டு த க்ளோசிங். ஓகே, இந்த பார்ட் வந்து ஐ வில் டூ இட் வித் தி செகண்ட் பேட்ச். ஓகே, நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்புறேன். யூ கேன் ஆக்சுவலி ஃபாலோ த ரெக்கார்டிங். ஓகே, ஸோ சாரி அபவுட் தட். ஓகே, ஓகே, ஸோ இந்த காரியத்தில் நான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ ஆல். ஓகே, ஸோ இதோ நம்மகிட்ட சொல்லி நான் உங்களுக்கு க்ளோஸ் பண்ண முடிக்கிறேன் இன்னைக்கு. So practical thoughts, right? So and again I'm speaking from a vision perspective. So vision சொல்லும்போது ஒரு தரிசனம், அதுக்குள்ள பல விதமான காரியங்கள் இருக்கிறது. ஓகே, ஸோ அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிறதுக்கு எஸ்பெஷலி all of us I think are at the very early stage of certain things, are probably not even thinking about it. சிலருக்கு வந்து என்ன அண்ணா வந்து விஷன் பேசுறாங்க, எல்லாம பேசுறாங்க நீங்க நினைப்பீங்க. ஓகே, பட் த பாயிண்ட் இஸ், ஆண்டு நமக்கு கொடுக்குற தரிசனத்தை வந்து ஒரு சின்ன சின்ன விதைகளா நம்மளுடைய வாழ்க்கையில சேகரிக்கிறோம். ஓகே, அப்போ விதைகளா சேகரிச்சுட்டு நம்ம அதை வந்து விதைக்கணும்னு சொல்லி நம்ம போறோம்.
அதுக்கப்புறம் விதைக்கும் பொழுது அந்த நிலம் எப்படி இருக்குதோ அந்த நிலத்தின் தன்மையை பொறுத்து அதுக்கேற்ற ஒரு அறுவடை இருக்கும். ஓகே, அது as a leader I am talking, right? ஸோ ஒரு லீடர்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ்ல இதை நீங்க எடுத்துக்கோங்க. டேக் இட் as a leadership teaching. ஓகே, நாட் அ டிபிக்கல் சர்ச் டீச்சிங் எடுத்துக்காதீங்க. ஓகே, லீடர்ஷிப் டீச்சிங். ஸோ ப்ராக்டிக்கல் தாட்ஸ் என்னன்னா, when I was going through all of these things, recently I started realizing certain things are really challenging for me. And this இந்த இடியம் வந்து எனக்கு கண்ணுக்கு முன்னால வந்துச்சு. ஓகே, இதுல வந்து என்ன போட்டிருக்குன்னா, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். ஓகே, பிகாஸ் இட் இஸ் வெரி வெரி ரிஸ்கி. ஓகே, இது வந்து என்னுடைய மேனேஜர் 2017லயோ 18லயோ என்கிட்ட ஒரு டைம் சொன்னார். ஒரு கான்வர்சேஷன்ல சொன்னார். ஓகே, எல்லா எக்ஸும் ஒரே பேஸ்கெட்ல ரிஸ்க், ஸோ வி நீட் டு டீரிஸ்க் சர்டன் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இப்போ என்னுடைய வாழ்க்கையில வந்து நான் அதே மாதிரியான ஒரு சூழல்ல இருக்கிறத நான் பார்க்குறேன். ஓகே, பார்க்கும் பொழுது நான் ஐ ஸ்டார்டட் ப்ரேயிங் அபவுட் இட் ஃபார் ஃபியூ மந்த்ஸ் நவ். அண்ட் தென் ஐ ஸ்டார்டட் டு கமிட் எவ்ரி திங் டு காட். அண்ட் தென் அதில் வந்து எது ஆண்டவர் விரும்புகிறாங்களோ அதை மட்டும் நம்ம பண்ணணும். ஐ டோன்ட் வாண்ட் டு மெஸ் அப் எனி திங் பிகாஸ் ஐ எம் கைண்ட் ஆஃப் ஓவர் கமிட்டட். ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஃப்ரேஸில் ஐ வாஸ் மெடிடேட்டிங் அண்ட் எஸ்டர்டே சம்திங் ஹேப்பன் டு மீ. ஸோ பொதுவாக உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்லணும்னா, டூ மெனி எக்ஸ் இன் அ பேஸ்கெட்டுங்கிறப்போ வந்து நீங்கள் இந்த பிக்சர்ல வந்து கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ரைட்? ஸோ ஜாப், ஃபேமிலி, சேவிங்ஸ், ப்ராப்பர்ட்டி, கேஷ், வாட் எவர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன காரியங்களை ஒவ்வொரு முட்டையாக நம்ம வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கு. பட் ஆனால் எல்லாமே ரொம்ப சென்சிட்டிவ், ஸோ வெரி ஈஸி டு கிராக். ஓகே, அப்போ அதிகமான முட்டைகளை நம்ம சேகரிக்கும் பொழுது, அதிகமாக டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கும் பொழுது அந்த ஹார்ட்டால ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இட் கேன் ஆக்சுவலி பிரேக் சர்டன் திங்ஸ், இல்லைனா ஸ்லிப் ஆகிட முடியும். ஸோ என்டையர் திங் கேன் ஃபால் அவே ஆல்சோ. அதனால பொதுவாக வந்து லீடர்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய வைக்காதீங்க. ஸோ யூ கேன் ஹேவ் மல்டிபிள் பேஸ்கெட்ஸ். ஸோ யூ கேன் கீப் தம் இன் ஆல் டிஃப்ரெண்ட் பேஸ்கெட். ஸோ ஒரு பேஸ்கெட்டால் எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ அப்படி டைவர்சிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் மீன்ஸ் என்ன அப்படின்னா, வெதர் இட் இஸ் மினிஸ்ட்ரி ஆர் லைக் ஒர்க் பிளேஸ், ஃபேமிலி, வாட் எவர், பொறுப்புகளை பிரித்து கொடுக்கறது தான். எல்லாம் ஒரே ஆள் செய்யாமல் பொறுப்புகளை பிரித்து கொடுக்குற ஒரு காரியம். ஓகே, ஸோ அப்படி நான் பொறுப்புகளை பிரித்து கொடுக்கணும், இல்லை பொறுப்புகளை எடுக்கிறதுக்கு அதுக்கேற்ற ஆட்கள் இல்லைன்னா ஐ வாண்ட் டு புட் அ பாஸ் ஆன் இட், ஸோ தட் அதை வந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். நேற்றைக்கு வந்து ஐ வாஸ் லிசனிங் டு சர்மன். ஓகே, தட் சேஞ்ச் லாட் ஆஃப் திங்ஸ் அண்ட் கேவ் இட் பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா அதில் அவங்க ஒரு சில காரியங்கள், தரிசனங்களை குறித்து பேசிட்டு இருக்கும். தரிசனம் சொல்லும்போது ஊழிய தரிசனமான ஒர்க் ரிலேட்டடான காரியம், ரைட்? மினிஸ்ட்ரி ரிலேட்டடான தரிசனம், நாட் த ட்ரீம்ஸ் தட் ஐம் டாக்கிங் அபவுட், ரைட்? ஓகே, ஸோ அப்போ அதில் வந்து அவர் ஒரு பர்டிகுலர் காரியம் பேசிட்டே இருக்கும்பொழுது there was a point he mentioned this phrase, put all your eggs in one basket அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணி அவங்களுடைய ஊழியத்தில் அது எப்படி வந்து அவங்களுக்கு கொண்டு வந்துட்டு இருக்குது, இன்னும் நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்க்குள்ள சில காரியங்கள் வரப்போகுதுங்கிறத அவங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ எனக்கு பயங்கர டச்சிங்காக இருந்தது. பிகாஸ் நான் நினச்சேன் இந்த ப்ராவர்ப் தான் இருக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன். ஓகே, ஐ வாஸ் ஆல்வேஸ் திங்கிங் அபவுட் திஸ் கைண்ட் ஆஃப் அன் இடியம். பட் இப்படி ஒன்று இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ தென் ஐ டிட் அ கூகுள், இது சும்மா பேசுனதா, அதை சும்மா ஆல்டர் பண்ணி ஃபெய்த்தில் பேசினாங்களா, இல்லை உண்மையிலே யாராவது பேசியிருந்தாங்களா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டட் ரீசர்ச்சிங். தென் ஐ கேம் டு நோ someone has quoted something like that. He said you can actually keep all your eggs in one basket and then watch over that basket. ஓகே, ஸோ அப்போ இது எனக்கு ஒரு விதமான ஒரு ஃபெய்த்தை கொடுத்துருக்கு டு கண்டினியூ டு வாக் வாட் காட் ஹஸ் கால் மீ டு டூ. அப்போ அதை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்கள் இருக்கிறது. ஓகே, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா there is a cost in following Jesus Christ. I'm speaking more from a person who really wants to have an impact in the society, okay, in a lot of areas. Okay, so அப்போ வந்து I know there's a lot of cost involved, even finance wise as well. Okay, so at the same time it is a risk also, ரிஸ்க்கும் இருக்கு. ஓகே, ஏன்னா எதிரான காரியங்கள் நடக்க முடியும். அப்போ அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம எடுக்கும் பொழுது எனக்கு வந்த வார்த்தை வந்து தான் அந்த ஒரு பார்க்குறோம். செர்மன் ஆன் மவுண்ட்ல வந்து ஒரு தம்பிக்கையில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருந்துச்சு. அவன் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்தான் நம்ம பார்க்குறோம். அண்ட் காட் மல்டிப்ளைட் இட். ஸோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் வந்து நான் வந்து என்னை ஒப்பு கொடுக்குறேன். ஐ எம் கைண்ட் ஆஃப் கோயிங் டு பி லீடிங் யூ ஆல் இன் தட் பெர்ஸ்பெக்டிவ். Okay, and then because there was so much of powerful dreams and visions I had in the last so many years. Okay, அப்போ இந்த தரிசனங்களை ஆண்டவர் வந்து என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கும் பொழுது எனக்காக மாத்திரம் அது கொடுத்ததா நான் நினைக்கிறது இல்லை. God have thought about you all. ஓகே, இதுல பார்ட்டிசிபேட் பண்ற ஒவ்வொரு குறித்தும் கர்த்தர் வந்து ஏதோ ஒன்று நோக்கம் வச்சிருக்கிறாங்க. அதனுடைய காரியங்கள் இன்னைக்கு எனக்கு தெரியாது, இன்னைக்கு உங்களுக்கும் எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கும்னு தெரியல. But I know one thing, in the dreams and visions when I had about it, it's all about God's encounters, and He was trying to get me out of my sleeping bed and make me walk. Okay, and the 19 and 20 journey was something like that.
ஓகே, ப்ராடிகல் சன்னோட ஜேர்னி சொல்றேன். கெட்ட குமாரனுடைய வாழ்க்கை போல என்னுடைய அனுபவம் இருந்தது. which means I gave up on lot of things that I was doing inside the church and started doing lot of things outside the church. which means responsibilities இருந்தது. பட் சபையின் மேல வைத்திருந்த ஒரு விதமான நம்பிக்கை, இல்லை சர்ச்சுக்குன்னு வச்சிருந்த பிளான்ஸ் எல்லாத்தையுமே நான் ஹோல்ட் பண்ணேன். ஓகே, ஸோ ஐ டிட் ரெகுலர் சர்ச் சர்வீசஸ் அண்ட் திங்ஸ் லைக் தட். பட் ஆனால் நான் இது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறேன், சர்ச்சில் ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. சரி, வெளியில் போய் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் ட்ராவலிங் அரவுண்ட் லாஸ்ட் 2 years. Okay, last year I was traveling physically around the country in the US. But 2020 பார்க்கும்பொழுது I was able to travel from the home. நான் இருக்கிற இதே ரூம்லேருந்து I was able to travel, talk to lot of people across the world from all the different nations, from US, from Europe, UK, Australia, India, different background people, different things has happened. பட் ஆனால் அதை நான் பார்க்கும் பொழுது ஒரு விதமான கெட்ட குமாரனுடைய பயணங்கிற போல தான் இருந்தது. பட் பை காட்ஸ் கிரேஸ் I heard the voice of God talking to me saying that it is a time for you to come back inside the Father's house. ஓகே, அப்போ என்னுடைய இருதயத்துக்குள்ளாய் இன்னும் கடந்து வா, யூ ஹவ் எக்ஸ்ப்ளோர்ட் இட், ஸோ நவ் இட்ஸ் டைம் ஃபார் யூ டு கம் அண்ட் ஸ்பெண்ட் டைம் வித் மீ அப்படிங்கிறது போல கர்த்தர் என்னை நடத்துகிறதை நான் பார்க்கிறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சீசன் இஸ் கோயிங் டு பி டிஃப்ரெண்ட். இது கிளாரிட்டி இல்லை இந்த இமேஜில், பட் அகெயின் த சேம் திங், ஃபெய்த் இஸ் வித்தவுட் ஃபியர். தட்ஸ் வாட் ஐ எம் கைண்ட் ஆஃப் லுக்கிங் ஃபார்வர்ட். ஓகே, இதில் சொல்லும் பொழுது டைவர்சிஃபைங்கிற கருத்து சொன்னேன், விச் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸ்ன்னு கொடுக்கும் பொழுது ஐ எம் இன் அ சீசன் ஆஃப் கைண்ட் ஆஃப் செக்ரிகேட்டிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்ஸ். பட் இட் இஸ் அப் டு காட் அண்ட் இட்ஸ் அப் டு த பீப்புள் ஹூ வில் கம் இன் த லைஃப் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் சச் பேஸ்கெட்ஸ். ஓகே, ஸோ அந்த டைவர்சிஃபிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல கடந்து போக விரும்புகிறேன். அடுத்து ஐ எம் ஃபோக்கஸ்ட் ஆன் இட், விச் மீன்ஸ் நான் யாருக்கு இந்த பேஸ்கெட் கொடுத்தாலும் ஐ வில் பி ஃபோக்கஸ்ட் ஆன் இட் ஸோ தட் லைக் the basket is maintained well. Okay, so on the perspective also, which means what I'm trying to say is there will be new opportunities being opened for you all in the coming days to come. Okay, slowly we'll be unlocking such things. I will have a conversation with you all and we'll see how God takes us forward. Okay, so then என்னுடைய current prayer, and I want you also to come join and pray with us before the closing. So the ரெண்டு phrase நான் சொன்னேன், right? Don't put all eggs in one basket, put all eggs in one basket and then watch over it. ஓகே, இந்த ரெண்டு அடிப்படையில் நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். மெயினாக என்னன்னா பேலன்சிங் பிட்வீன் த டிசைபிள்ஷிப் அண்ட் ABS அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் a startup company that I have. ஓகே, ஸோ ஈவன் தான் நான் ஒரு ஜாப்ல இருந்தாலும் ஐ ஹேவ் a startup company, I have a group of people. ஸோ அது பிஸ்னஸாக இருந்தாலும் அதை ஒரு டிசைபிள்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் நான் பார்க்கறது உண்டு. which means I'll teach the team about God and things like that. ஓகே, ஸோ அது நாங்கள் ஒரு பிளானோட ஆரம்பித்தோம். பட் வித்தவுட் அவர் எக்ஸ்பெக்டேஷன் வி காட் 2 big projects. ஓகே, பட் ஆனால் அந்த 2 big projects-ம் நாங்கள் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட ரிசோர்ஸஸ் கிடையாது, அந்த பிஸ்னஸ் ஓனர்ஸ்கிட்டே ரிசோர்ஸஸ் கிடையாது, which means financial wise. But the entire year as a team of at least 7-8 people, and then there's another company in Chennai, அவங்களோட பார்ட்னர் பண்ணி we were able to do certain things. இந்த டிசம்பருக்குள்ளால சில ப்ராஜெக்ட்ஸ் முடியும், பட் ஆனால் we still don't have money. ஸோ இப்போ எனக்குள்ளால இருந்த காரியம் என்னன்னா, இப்போ அதில் மணி வர்றதுக்கான பாதைகளில் as a business owner they can go and find. பட் at the same time I want to make sure அதில் டீமில் இருக்கவங்களுக்கு சில காரியங்கள் கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேனோ அதை நான் பண்ணணும். பிகாஸ் ஐ ப்ராமிஸ் certain things to develop their career. அதுக்கு நான் ரொம்ப டைம் கொடுக்க முடியலை. ஸோ ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் சம் டைம் ஆன் இட். ரெண்டாவது நான் அனலைஸ் பண்ணி பார்த்தது என்னன்னா, the time when I invest on the startup company, it has an impact on the discipleship program. ஸோ இதில் கொடுத்தா அதில் பண்ண முடியல, அதில் கொடுத்தா இது பண்ண முடியல. அது வந்து ஐ ஹவ் சீன் இட் ஆல் த்ரூ திஸ் இயர். இந்த அக்டோபர்லேருந்து மட்டும் நான் சொல்லலை, ஐ ஹவ் சீன் இட் ஆல் த்ரூ திஸ் இயர் மல்டிபிள் டைம்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். அண்ட் நவ் ஐம் ஆஸ்கிங் காட், ஆண்டவரே இதில் வந்து நான் எப்படி எதை ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க, ஸோ தட் actually I can communicate it to the right people. So primarily the business owners, I should be able to communicate to them because God has given me a people of about 50 to 70 people and I have some responsibility on their spiritual life. Okay, so அது வந்து கொடுத்த ஒரு சின்ன காரியம், because that was my dream. I posted something about vision casting, right? So அது I think 2 weeks from now, right? So அதில் வந்து I'll share more about the vision and things like that. Okay, so but I'm sharing it ahead of time with you so that you can pray for us. Okay, but and the vision casting முடிச்ச பிறகு then we'll have some focused conversation with few people. So இதில் இருந்து okay, what is the impact that can happen to you all for part of this course, okay, especially in December. Okay, so Nachuma, I have just put some funny statement here, what's cooking and Holy Spirit interruption அப்படின்னு சொல்லிட்டு, because I never thought இந்த மாதிரியான ஒரு மொமெண்ட் வரும்னு எதிர்பார்க்கல, because I had a very
good plan all the way up to April. Topics and everything were there, but என்னால் சில காரியங்கள் வந்து கம்ப்ளீட்டாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. There are a lot of things God is speaking in my heart. I'm taking notes, praying அப்படியே லைஃப் போயிட்டு இருக்குது லாஸ்ட் 2-3 weeks. ஸோ இப்போ இந்த குரூப்புக்கு நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒன்று வந்து I mentioned to you all last week as well. Follow up is something very much important in the ministry, especially for someone like me who looks forward for 100% harvest. So இதில் வந்து I know at least some 35 to 45 people are quite consistent with that content, even though sometimes அவங்களால Zoom calls வர முடியலனாலும் they are able to follow through recorded videos. They are having personal connection with us. But ஆனால் 15 to 25 or 20 people at least, they're good people somehow, and the registration time and the connection they are not able to tag along. So we want to have some follow-up conversations with them to see if they're really interested or not. Okay, so that like I can actually know what is the basket size of mine. Okay, so அது நான் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். So I felt like December I will use it. So அக்காவுக்கும் அதே மாதிரி ஒரு டைம் கிடைக்கும். And also for all of you who have submitted the assignments, okay, we want to meet up with you. We want to spend some time with you all personally. Okay, so அந்த காரியத்தையும் I felt maybe December I can finish it up so that next phase போகும்போது next year போகும்போது கொஞ்சம் உங்களுக்கு clarity இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. And then I'm talking about this Holy Spirit conversations. So I wanted to share because I strongly feel this is not me. Something God is speaking inside of me. I want to be transparent about it. So it looks like, it's hijacking the course schedule, but it is not. It's the Holy Spirit is in control, because I strongly believe part 3 and part 4 are very important for you all, because part 3 and part 4 the content is there, just that I have not recorded. I feel it's not the right time to record. So I'm going on a season of reset. ஓகே, நான் ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். ஐ டூ தட் எவ்ரி இயர். ஓகே, எவ்ரி இயர் வந்து என்னோட இன்ஜினை க்ளீன் பண்ணுவேன். லைக் பொதுவாக காரில் க்ளீன் பண்ணுற மாதிரி கம்ப்ளீட் எல்லாம் இருக்கிற பழைய ஆயில் எல்லாம் துற போட்டுட்டு புது ஆயிலுக்காக ஐ ஸ்பெண்ட் சம் டைம். So I go to some conferences. It started in 2018. I was there. It was very powerful. 19 I was there, and 2020 I'm going again next week. It's a one-day conference. So let's see what God has for me there. Okay, so New Year preparations are going on, but at the same time I don't want you to go empty also, in the sense I will share certain videos in the group. Okay, Jesus in China ன்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்கு. I listen to it, very profound. தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. nice documentary, for those who like to share gospel with others. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். Okay, and secondly I'm also open to you all. Okay, நீங்க உங்களுடைய இருந்தோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச videos, anything you feel like sharing with the team here, feel free to share. Okay, I'll not stop you sharing, but this is only for this time period. Okay, so அதுக்கு we need to get back to the course. So in the intermediate periodல வந்து ஏதாவது காரியங்கள் ஷேர் பண்ணனும்னா ஷேர் பண்ணுங்க. I'll share this documentary, and if there is any other resources I feel like sharing, I'll share with you also, that you have something. Okay, even though direct course schedule இல்லனாலும் something else is there for you. You may not have heard, you may not have known it before. And then we'll also do a few more things, like there is something called Testimony of Jesus. நான் பேசிட்டு இருக்கிறேன் அக்காவும் நானும், we want to do a recording. Okay, so we'll do a recording about it. It will talk a lot about our stories and things like that, which we'll also share with you before the new year. And finally, Tithe and Beyond is what I felt God spoke to me about next year. So அதை குறித்து நான் என்ன தியானிக்கிறேங்கிறத I'm kind of sharing it in small sliders in the WhatsApp group. Okay, I'll continue to share that, but in the end I'll share a teaching about it. So New Year you'll get some teachings. It may not be directly from Holy Spirit perspective, because அதை நான் பண்றதுக்கும் இது பண்றதுக்கும் டைம் இல்லை. So I felt, okay, let me address whatever is necessary for the New Year preparation. Okay, so that நான் இப்போ சொன்ன காரியங்கள், okay, I still have not covered a lot of actually teachings today. So I'll probably cover it with the next batch. So probably the next video உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். So you have a full 360-degree view of what I'm planning to share. Okay, so a lot of good things are happening. Once again, thank you for the time. Any questions, any thoughts, send message to our in the group or to us personally. We'll get back to you, and we'll see. Like there are greater things that God has for us in the new year. That's what I can feel. Okay, thank you for your time, and let's close in prayer. அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், சர்வ சிருஷ்டிகளை ஆளுகை செய்கிற தேவன்,
ஆண்டவரே அப்பா அந்த நேரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் ஆண்டவரே அப்பா எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஒரு புதிய தூக்கத்தை கொடுக்கிற தேவன், நாள்தோறும் புதிய கிருபையை கொடுக்கிற தேவன், நாள்தோறும் புதிய ஜீவனை கொடுக்கிற தேவன். அப்பா எங்களுடைய கண்களால் காணாத காரியங்கள், என்னுடைய செவிகளால கேட்காத காரியங்கள், என்னுடைய இருதயத்திலே தோன்றாத காரியங்கள் எல்லாம் உடைய பரிசுத்த ஆவியானவர் நேர்த்தியாக அதினதின் காலங்களில அப்பா நீர் எங்களோடு கூட இடைப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வருஷத்தை நீ நன்மையினாலே முடிசூட்டுகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே அப்பா நீர் என்னுடைய வாழ்க்கையில பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா அந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் பாதைகள் ஆண்டவரே அப்பா வெவ்வேறாய் இருந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவரே அப்பா பூரண சித்தத்தின்படி ஆண்டவரே அப்பா ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட ஆண்டவர் இந்த நாட்களில நீர் எங்களை ஒருவருக்கொருவர் அறிமுகமாக்கி இப்படியாக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அப்பா உம்முடைய வார்த்தையை நீர் ஆண்டவரே அப்பா நீங்க பேசிக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இதுல பார்ட்டிசிபேட் பண்ணுகிற ஒவ்வொருவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பங்கு பெறுகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை ஆண்டவரே அப்பா காணப்படும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா ஊழியம் செய்கிறவர்களுக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா குடும்பமாய் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே அப்பா ஒவ்வொருவரையும் உடைய செட்டைகளின் மறைவுல வைத்து கர்த்தர் நீர் காத்து கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே அப்பா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் நீ நினைத்திருக்கிற நினைவுகளை ஆண்டவரை அவள் கண்டு கொள்ளும்படியாக கர்த்தர் அவருடைய கண்களை திறந்து கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் தகப்பனே. அப்பா அந்த வேளை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவரே ஜாஷுவாவுடைய அப்பாக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பாக்கு இருக்கிற ஆண்டவரே சுகவீனங்களை ஆண்டவரே கர்த்தருடைய சமூகத்துல நாங்கள் கொண்டு வருகிறோம் சுவாமி. எவ்வளவு பலவீனத்தின் மத்தியிலும் ஆண்டவரே அப்பா செய்கிற ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பாக்கு நீங்க கொடுத்திருக்கிற பலத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்துல ஆண்டவரே உம்முடைய தழும்புள்ள கரத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்களாக ஆண்டவரே நாங்கள் சுகத்தை கட்டளையிட்டு நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் ஆண்டவரே உடைய தழும்புள்ள கரத்தினால அப்பாக்கு நீங்க பூரண சுகத்தை கொடுக்கும்படியாக நான் செபிக்கிறேன். அப்ப அவங்களுடைய ஆண்டவரே ஃபாஸ்டிங் பிரேயர் மற்ற ஊழியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா பழையது போல ஆண்டவரே அப்பா பலனோடு நிற்கும்படியாக நான் செபிக்கிறேன். சரீரத்திலும் ஆவியிலும் ஆத்மாவிலும் கர்த்தருடைய பூரண கிருபையும் பலனும் தங்கியிருக்கும்படியாக நான் செபிக்கிறேன் சுவாமி. அது போல ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுக்கிறேன். பிரதர் செந்திலுக்காக, சிஸ்டர் ஸ்வேதாக்காக, ஆண்டவரே ஆன்லைன் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. கர்த்தர் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா. நீங்க உடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சியாக கர்த்தர் நீர் பயன்படுத்தும்படியாக நான் செபிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமாக செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் லார்ட். சாரி ஒரு few minutes லேட் ஆயிடுச்சு. பட் நீங்க நெக்ஸ்ட்ல கொஞ்சம் கேட்ச் பண்ணிக்கோங்க சரியா? I think I'll cover that. Okay. Take care. Thanks everyone. God bless you. Thank you. Bye.